இது மோட்ல இருக்கும்னு நினைக்கிறேன் கீழே. ரெக்கார்டிங் சரி. ஆழ்வார் எம்பெருமானார் ஜிஆர் திருவடிகளே சரணம். ஜிஆர் திருவடிகளே சரணம். இந்த முமுட்சுப்படி கிரந்தத்தை இப்பொழுது எல்லாரும் அனுபவித்து வருகிறீர்கள். ரகசிய கிரந்த பரிச்சயம் என்ற இந்த முயற்சியிலே முதல்ல நாம் அனுபவிக்கிறது முமுட்சுப்படி. இந்த முயற்சியிலே எல்லாரும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே வந்தால்தான் நல்ல தெளிவு நமக்கு ஏற்படும். அது பெரும்பாலும் எல்லாரும் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள் தான் அடியேன் பார்க்குறேன். இதுல யாருக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ அதை சனிக்கிழமை தோறும் அடியேன் வந்து இந்த சந்தேக நிவர்த்திகளை பண்ண முயற்சி செய்கிறேன். இன்றைய தினம் நாம் இதுவரைக்கும் வந்திருக்கக்கூடிய கேள்விகள் அதை பார்த்து அதுக்கான விளக்கங்களை பார்க்கலாம். அதை கடைசியில நாம் பார்க்கலாம். பொதுவா இந்த சனிக்கிழமை நிகழ்ச்சியில முமுட்சுப்படி நாம் எந்த பகுதியை கேட்டிருக்கோமோ அதுல வரக்கூடிய சந்தேகங்களை மட்டும் கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ளலாம். பொதுவான சந்தேகங்கள் இருந்தா அதுக்கு அந்த கேள்வி பதில்கள் வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, அதுல ஜாயின் பண்ணி அதுல கேள்விகளை கேட்கலாம். அது பொதுவான கேள்வி பதில்கள். முதல்ல வந்திருக்கக்கூடிய சில கேள்விகள் பார்க்கலாம். பெரும்பாலும் பார்த்த வரைக்கும் கேள்விகள்னு இருக்கிறத விட ஒரு சில சூத்திரங்கள் கொஞ்சம் தெளிவா இல்லை, அதை நல்லா விளக்கணும் அப்படின்னு வந்திருக்கு. அதை நம்ம பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் 2-3 கேள்விகள் இருக்கு, அதை பார்த்துடலாம். இந்த எல்லா கேள்விகளுக்கும் அது அடியன் தமிழ்லயே பதில் சொல்றேன். அப்படி யாருக்காவது குறிப்பிட்டு ஆங்கிலத்தை பதில் வேணும்னா அதுக்கு நான் இங்கிலீஷ்ல பதில் சொல்றேன். இஃப் எனி ஒன் வாண்ட்ஸ் தி answers to be given in English, please mention. I will give the answers in English for those questions. முதல் கேள்வி, எந்தெந்த நாட்களிலே நாம் ரகசிய கிரந்தங்களை சேவிக்க கூடாது, அதே போல காலக்ஷேபங்களை எந்தெந்த தினங்களிலே நாம் அன்வைக்க கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி. அதாவது எந்த ஒரு சம்பிரதாய கிரந்தமா இருந்தாலும் அது உபன்யாசம் காலக்ஷேபம் என்று வரும்பொழுது நம்ம தீட்டு காலங்கள், அதுவும் க்ஷயம் ஏற்பட்டு யாரோ பரமபதிஷ்டா அந்த சமயத்துல வரக்கூடிய தீட்டு, அந்த தீட்டு காலங்கள்ல எந்த உபன்யாசங்களோ காலக்ஷேபங்களோ நேரே நாம் கேட்பதில்லை. இப்போ நமக்கு இந்த ஆன்லைன் மூலமா கேட்கக்கூடிய வசதி வந்திருக்கிறதுனால நமக்கு சில சமயம் கேட்கலாமேன்னு தோணும். அப்படி பார்க்கும்போது நாம இந்த ரகசிய கிரந்தங்கள் காலக்ஷேபங்கள் அதெல்லாம் தீட்டு காலத்துல கண்டிப்பா கேட்கக்கூடாது. அது இந்த மரண தீட்டா இருக்கட்டும், இல்லைன்னா பெண்களுக்கு வரக்கூடிய தூரமான தீட்டா இருக்கட்டும், அந்த சமயத்திலையும் இந்த ரகசிய கிரந்தங்கள்ல கண்டிப்பா கேட்கக்கூடாது. தீட்டு போன பிறகு நாம் தொடர்ந்து கேட்டுக்கலாம். பிறப்பு தீட்டு வந்ததுன்னா அந்த சமயத்துல இந்த அதாவது இறப்பு தீட்டு அளவுக்கு அது அந்த அளவுக்கு அனுஷ்டிக்க வேண்டாம்னு சொல்லுவார்கள். இருந்தாலும் திருவாரதனம் பண்ண முடியாத அந்த சமயத்திலையும், அதனால காலக்ஷேபங்கள் அந்த சமயத்துல கேட்க வேண்டாம். பொதுவா உபன்யாசங்கள், அதுவும் இப்போ குரு பரம்பரை, ஆழ்வார் ஆச்சாரியர்கள் வைபவம், அதை போல இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் பிறப்பு தீட்டுல கேட்டுக்கலாம். அது கூட நேர போய் கேட்க முடியாதுன்னா மற்றவர்கள் மேல பட்டுடுவோம். இது நமக்கு இந்த தொலை தொடர்பு வசதிகள்லாம் இருக்கிறதுனால ஒரு ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் வைபவமோ இல்ல பெருமாளுடைய பொதுவான வைபவங்களோ அந்த மாதிரி உபன்யாசங்களா இருந்தா நம்ம கேட்கலாம். கிரந்த காலக்ஷேபங்களோ இல்ல ரகசிய கிரந்தங்களோ அதெல்லாம் நம்ம கேட்க வேண்டாம். இது முதல் கேள்விக்கான பதில். அதனால இது எல்லா அந்த தீட்டு காலங்கள்ல பொதுவா அவாய்ட் பண்றதுதான் நல்லது. அதுவும் முக்கியமா நாம இந்த ரகசிய கிரந்த பரீட்சை முயற்சியில கிரந்தத்தை வச்சுட்டு பார்த்துட்டே வரணும்னு சொல்லும்போது
கிரந்தங்கள்லாம் நம்ம தொடக்கூடாது. அதனால இந்த சமயத்துல நம்ம அவாய்ட் பண்றது தான் நல்லது. இது முதல் கேள்வி. அடுத்தது 2வது கேள்வி. ஆ தமிழ் வார்த்தைகள் வியாபித்தல், வசித்தல் இது விஷ்ணு, வாசுதேவன் என்ற திருநாமங்களிலே இருக்கக்கூடிய ஒரு அபூர்த்தி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அத பத்தி ஒரு கேள்வி. நாராயண காயத்ரி மந்திரம், விஷ்ணு காயத்ரின்னு சொல்லக்கூடிய அந்த காயத்ரியில இந்த வியாபித்தல், வசித்தல் இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு ஒரு கேள்வி. அதாவது வியாபித்தல் என்றால் ஒரு விஷயத்துக்குள்ளே நல்லா பரவி இருக்குன்னு அர்த்தம். வசித்தல்னா ஏதோ ஒரு இடத்துல இருக்காருன்னு அர்த்தம். இது பொதுவா தமிழ் வார்த்தைக்கு இப்போ இந்த வீட்டிலே இவர் வசித்தார் அப்படின்னா ஏதோ ஒரு அறையில இருப்பார். இப்போ கூடத்துல இருக்கேன்னா படுக்கை அறையில இருக்க மாட்டேன்னு அர்த்தம். மடப்பள்ளியில இருக்க மாட்டேன்னு அர்த்தம். ஏன்னா ஒரு இடத்துல தான் நம்மளால இருக்க முடியும். அதுதான் வசிக்கிறதுங்கிறது. வியாபித்து இருப்பதுங்கிறது முழுக்க நிறைந்திருப்பது. முழுக்க நிறைந்திருப்பதுங்கிறது அது பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு தனித்தன்மை. தமிழ் வார்த்தைக்கு இது வித்தியாசம். ஆனா இந்த விஷ்ணு, வாசுதேவன் இந்த திருநாமங்கள்ல இருக்கக்கூடிய வித்தியாசம் பார்த்தா, விஷ்ணுங்கிறது விஷுல் வியாப்தின்னு இந்த தாத்து. அத வச்சு வியாபித்திருக்கிறான் அப்படிங்கிறது மட்டும் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு மேல அதுல விஷயம் இல்ல. அது அந்த சூத்திரம் வரும்போது நாம் பார்க்கலாம். அதுக்கு மேல அதுல விஷயம் எங்க வியாபிச்சிருக்கான், எப்படி வியாபிச்சிருக்கான், அதெல்லாம் இல்ல. அந்த குறைபாடுகள். ஆனா வாசுதேவன்ல அதுல அதுலயும் வசித்திருக்கிறான். சர்வஸ்ய வசதி இத்தி வாசுதேவகான்னு அந்த சப்தத்துக்கான அர்த்தம். அதுலயும் இந்த சர்வஸ்ய வசதி எல்லா இடத்திலும் வசித்திருக்கிறான். அதுதான் பரவி இருக்கிறதுங்கிறது, வியாபித்திருப்பதுங்கிறது. அது அப்படித்தான் சொல்ல வேண்டியதா இருக்கு. இந்த வாசுதேவன்ல எல்லா இடமும் வியாபித்திருக்கிறான்ங்கிறது அந்த வாசுதேவ மந்திரத்துல இருக்கு. இப்போ எல்லா இடமுங்கிறது வரைக்கும் அந்த வாசுதேவ மந்திரத்துல தெரியுது. விஷ்ணு மந்திரத்துல அது கூட தெரியல. வியாபித்திருக்கிறான் அவ்வளவுதான் தெரியுது. இதெல்லாம் அந்தந்த மந்திரங்கள்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைகள். அதனால அந்த மந்திரத்துக்கு சக்தி இல்லைங்கிறது கிடையாது. இந்த மந்திரத்துல இருக்கக்கூடிய அர்த்தம் எவ்வளவு தெளிவா வருதுங்கிறத பத்தி பேசும்பொழுது பிள்ளை லோகாச்சாரி இதை எடுத்து காட்டியிருக்கார். அது தெளிவா எடுத்தாது. ஆமா சார். சரி சரி. இப்ப அடுத்தது சில சூத்திரங்கள் அது கொஞ்சம் தெளிவா இல்லை, அதை நல்லா தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிறத கேட்டிருக்கார். ஒரு கேள்வி வந்திருக்கு. இந்த இருக்கிற கேள்விகளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாட்ல வர கேள்விகளுக்கு அதுக்கப்புறம் பதில் சொல்லலாம். முதல்ல இருக்கிற கேள்விகள் பார்த்துக்கலாம். முதல்ல இப்ப 17வது சூத்திரம். இந்த 17வது சூத்திரத்துல கொஞ்சம் தெளிவு இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 17வது சூத்திரம் எடுத்துக்கலாம். அதாவது சொல்லும் கிரமமொழிய சொன்னாலும் தன் ஸ்வரூபம் கெட நில்லாது. இந்த இடத்துல இந்த முதல் பகுதியில இந்த நாராயண நாமம் நாராயண நாமம் சொல்றதுனால நாராயண மந்திரம் அது சொல்லப்படுறது. இந்த இடத்துல நாமமும் மந்திரமும் மாத்தி மாத்தி பிரயோகப்படுத்தப்பட்டிருக்கும். ஒரு சில இடங்கள்ல நாமத்தை சொல்ற மாதிரி இருக்கும், ஒரு சில இடங்கள்ல மந்திரத்தை சொல்ற மாதிரி இருக்கும். இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் சொல்றது. நாராயண நாமம், அதிலே அந்த நாராயண நாமத்தாலே சொல்லப்படக்கூடிய நாராயண மந்திரம் ரெண்டுத்தையும் தான் சொல்லுகிறது. என்ன காட்டப்படுறதுன்னா, சொல்லும் கிரமமொழியே சொன்னாலும் தன் ஸ்வரூபம் கெட இல்லாது. அதாவது இந்த நாராயண மந்திரம் என்று வரும்பொழுது இது பகவன் மந்திரங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு தனித்துவம் வாய்ந்த வைபவம். அதாவது இது மற்ற மந்திரங்களுக்கும் பகவானுடைய மந்திரங்கள் இல்லாம மற்ற மந்திரங்களுக்கும் பகவான் மந்திரங்களுக்கும் இந்த வித்தியாசம் இருக்கு அப்படின்னு மணவாழ் மாமனிகள் எடுத்து காட்டுறார். எந்த ஒரு மந்திரமா இருந்தாலும் தன்னை தஞ்சமாக நினைத்து யார் சொல்லுகிறார்களோ அப்பொழுதுதான் அந்த மந்திரம் காரியகரமாகும். அதே இந்த நாராயண மந்திரமானது எப்படி இருக்குன்னா, இல்ல நாராயண நாமமானது எப்படி இருக்குன்னா, ரெண்டுமே சொல்லலாம். இது அங்க நன்றிக்கே தன்னை தஞ்சமாக விஸ்வசித்து சொல்லுகையாகிற கிரமமொழிய இந்த எம்பெருமானை விஸ்வசித்து இல்ல அந்த மந்திரத்தை விஸ்வசித்து சொல்லக்கூடிய அந்த கிரமம் தவிர வேறு சில கிரமத்திலையும் அது என்ன கிரமம்ங்கிறத மணவாழ் மாமனிகள் காட்டியிருக்கார். இந்த பிரமாணமே எடுத்து காட்டியிருக்காருங்க. இந்த பிரமாணம்
சாங்கேத்யம் பாரிஹாஸ்யம் ச ஸ்தோபம் ஹேளனமேவ வா வைகுண்ட நாம கிரகணம் க்ஷேமகரம் விதுகு என்று இந்த ஒரு பிரமாணம். இது பாகவதத்தில் இருக்கக்கூடிய பிரமாணம். இந்த பிரமாணத்தை என்ன சொல்லப்பட்டதுன்னா, இந்த எம்பெருமானுடைய திருநாமம் அதை எதுக்கு வேணாலும் உபயோகப்படுத்தலாம். ஒருத்தனை பேரிட்டு அழைக்கிறது, ஏ நாராயணா இங்க வா அப்படின்னு கூப்பிடுறது, இல்ல பரிகாசம் பண்றது, ஏதோ ஒருத்தனை ஒரு பெயரை சொல்லி ஏளனம் பண்ணுவது, இல்ல அர்த்தம் இல்லாமல் பேசுவது, ஏதோ ஒண்ணு வாய்க்கு வந்தபடி பேசும்பொழுது அந்த நாமத்தை சொல்லுவது, அதே போல மற்றவர்களை ஒரு அவமானப்படுத்துவதற்காக சொல்றது, இப்படியெல்லாம் அந்த எம்பெருமானுடைய திருநாமங்களை சொன்னாலும் அந்த திருநாமங்கள் பாப்பங்களை போக்கக்கூடிய நிலையில இருக்கின்றன அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரமாணம். இந்த பிரமாணத்தின்படி நாராயண மந்திரத்தை பொறுத்த வரைக்கும், இல்ல பகவானுடைய மந்திரங்களை பொறுத்த வரைக்கும் எந்த கிரமத்துல நாம் சொல்லுகிறோங்கிறது முக்கியம் இல்லை. அது எப்படி சொல்லப்படுறதுங்கிறது முக்கியம் இல்லை. ஆனா அந்த திருநாமம் சொல்லப்பட்டாலே அப்பொழுதே அது அதனுடைய செயலை புரியும். அதாவது அந்த மந்திரத்துக்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்குமே, அந்த குறிக்கோளை இந்த மந்திரமானது பண்ணிவிடும். எப்படி அந்த நாமம் சொல்லப்பட்டாலும் அந்த மந்திரம் சொல்லப்பட்டாலும் அது பண்ணுங்கிறது இந்த சூத்திரத்துல காட்டப்படுது. இது அந்த மந்திரத்தினுடைய பெருமையை சொல்றது. இதுதான் இன்னொரு கேள்வியும் இங்க பார்த்தோம். அப்படின்னா நம்ம மந்திரத்தினுடைய அர்த்தத்தெல்லாம் நினைக்க வேண்டாமா அப்படின்னு கேள்வி வந்திருந்தது. அப்படி இங்க சொல்லல. அதாவது இங்கே இந்த மந்திரத்துடைய பெருமை எப்படிப்பட்டதுன்னா, எப்படி சொன்னாலும் அது பலன் கொடுக்கும் அப்படின்னு அந்த பெருமையை சொல்றார். அதுக்காக இப்போ ஒருத்தர் இருக்கார், ஒரு பெரியவர் இருக்கார். இவர் எவ்வளவு அவரை அவமானப்படுத்தினாலும் தாங்கிக் கொள்வார், ரொம்ப பொறுமைசாலி அப்படின்னு சொல்றார். இப்படி சொன்ன உடனே அப்ப நான் போய் அவரை அவமானப்படுத்தட்டுமா அப்படின்னு கேட்டோம்னா, இப்ப நம்ம அந்த விஷயத்த சரியா புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். அவருடைய பெருமையை அது சொல்லக்கூடியது. அவர் ரொம்ப பொறுமைசாலி, அவர் ரொம்ப நல்லவர், சாது அப்படின்னு சொல்றதுக்காக வந்த விஷயமே தவிர, போற வரவரெல்லாம் அவரை போய் அவருடைய பொறுமையை சோதித்து அவர் பொறுமைசாலியா இல்லையான்னு பார்க்கணுங்கிறது அங்க சொல்றாரு. அதே போல இந்த மந்திரம் அதனுடைய பெருமை எப்படி சொன்னாலும் அது பலன் தரும். ஆனா நாம் எப்படி சொல்லணும்? பிரபன்னர்களாக இருக்கக்கூடிய நாம் இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது அதனுடைய அர்த்தங்களை மனதிலே நினைத்து கொண்டுதான் நாம் சொல்லணுங்கிறது நம்முடைய பெரியோர்கள் காட்டியுள்ளார்கள். இது இந்த 17வது சூத்திரம். இந்த கேள்வி கேட்டவர் வந்திருக்காரா? சரி, ஓகே. கேள்வியுடைய பதில் புரிஞ்சுதா? சாட்ல கூட போட்டுடலாம். சுவாமி. சரி சரி, அடுத்தது 20வது சூத்திரம். 20வது சூத்திரத்தை பார்க்கலாம். அடுத்தது பிரபத்தியிலே இழிந்தவர்களுக்கு சொரூப ஞானத்தை, அது 21வது சூத்திரம் இல்லையா, கர்மஞான பக்திகளில் இழிந்தவர்களுக்கு விரோதியை போக்கி அவற்றை தலை கட்டி கொடுக்கும். அதாவது இந்த இடத்துல இந்த திருமந்திரத்தினுடைய பெருமையை சொல்லி கொண்டு வரும் பொழுது 18வது சூத்திரத்துல சொல்றார், இதுதான் குலந்தரும் என்கிறபடியே எல்லா அபேட்சிதங்களையும் கொடுக்கும். பிள்ளைலோகாச்சாரியர் என்ன சொல்றாருன்னா, இது குலந்தரும் செல்வந்தருங்கிற பாசுரத்தில சொன்னபடிக்கு யார் யார் எதை எதை ஆசைப்பட்டாலும் அந்த நாராயண மந்திரமானது கொடுக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதுக்கு அடுத்த சூழ்நிலையில ஐஸ்வர்ய கைவல்ய பகவன் லாபங்களை ஆசைப்பட்டவர்களுக்கு அவற்றை கொடுக்கும் அப்படின்னு காட்டினார். அதாவது யாரெல்லாம் ஐஸ்வர்யத்தை ஆசைப்படுபவர்கள் ஐஸ்வர்யார்த்திகள், கைவல்யத்தை ஆசைப்படுபவர்கள் கைவல்யார்த்திகள், அதே போல பகவத் கைங்கரியத்தை ஆசைப்படுபவர்கள், இவர்கள் எல்லாருக்குமே அவரவர்கள் எதை ஆசைப்படுகிறார்களோ அதை இந்த மந்திரமானது கொடுக்கும். மந்திரத்துக்குன்னு ஒரு சக்தி இருக்கு. ஒரு கருட மந்திரம்னா அது பாம்பாலே கடிபட்ட விஷத்தை போக்கும் அப்படின்னு சொல்றது. அதே போல இந்த மந்திரத்துக்கு என்ன, நாராயண மந்திரத்துக்கு என்ன சக்தினா, யார் எதை கேட்டாலும் கொடுக்கும் என்பதுதான் அதனுடைய சக்தியாக சொல்லப்படுகிறது. அதுக்கு அடுத்த சூத்திரத்துல
கர்மஞான பக்திகளில் இழிந்தவர்களுக்கு விரோதியை போக்கி அவற்றை தலை கட்டி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுது. அதாவது கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் இதிலே ஈடுபட்டவர்களுக்கு இந்த திருமந்திரம் எப்படி உதவி பண்ணுகிறது, எப்படி அவர்கள் ஆசைப்பட்டதை நிறைவேற்றுகிறது என்றால், அந்த கர்மயோகத்திலேயோ ஞான யோகத்திலேயோ ஈடுபடுகிறார்கள் இல்லையா, அவர்களுக்கு விரோதியை போக்கி அவற்றை தலை கட்டி கொடுக்கும். அந்த கர்மயோகம் பண்ணுபவனுக்கு ஏதேதோ விரோதிகள் இருக்கலாம். இந்த கர்மயோகமே பண்ண முடியாதபடிக்கு அவனுக்கு விரோதிகள் வந்துட்டே இருக்கலாம். அப்படி இருப்பவனுக்கு அந்த விரோதியை போக்குவதற்கு இந்த திருமந்திரம் உபயோகப்படும். அதாவது திருமந்திர ஜபம் அவன் பண்ணிட்டே இருக்கான். அவன் பண்ணிட்டே இருக்கான்னா அவனுக்கு வரக்கூடிய இந்த கர்மயோகத்துக்கு தடையாக என்னென்ன விரோதிகள் இருக்கோ அந்த தடைகள் எல்லாம் போய்விடும் இந்த மந்திர பலத்தினாலே. அதற்கு பிறகு அவன் கர்மயோகத்தை அனுஷ்டித்து அதை முடிப்பதற்கு அது உதவி பண்ணும். அதே போல ஒவ்வொன்றுத்திலே வச்சுக்கணும், ஞான யோகத்திலே, பக்தி யோகத்திலே எல்லாத்துலேயும் இந்த மந்திரமானது இதையெல்லாம் பண்ணும். இதெல்லாம் பண்ணணும்னு சொன்ன உடனே இப்போ நாமும் அப்படி பண்ணிடலாமா அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா பிரபன்னர்கள் நாம் எப்படி இந்த மந்திரத்தை அனுஷ்டிக்க வேண்டுங்கிறதையும் மேலே வெளிலோகாச்சாரி காட்டியுள்ளார். நாம் இதையெல்லாம் எதிர்பார்த்து பலனை உத்தேசித்து நாம் பண்ணவே கூடாது. அது இதுக்குன்னு தனித்தனி அதிகாரிகள் இருக்கார்கள், அவர்கள் அதை பண்ணுவார்கள். ஆனா பிரபன்னர்களாக வந்து விட்டோம், இந்த எம்பெருமானைத்தான் அடைய வேண்டும் என்ற ஆசையோட இருக்கக்கூடியவர்கள் நாம் என்றால் நாம் அந்த மந்திரத்தை வேற எதுக்கும் உபயோகப்படுத்தக்கூடாது. இது எங்க நமக்கு காட்டப்பட்டிருக்குன்னா, முதல்லயே வெளிலோகாச்சாரியார் இதை முதல் 2 சூத்திரத்திலேயே இதெல்லாம் எடுத்து காட்டிட்டார். இந்த மந்திரத்தை பத்தி சொல்லும் பொழுது இந்த விஷயங்கள் எல்லாம் முதல்லயே அவர் விளக்கிட்டார். அதாவது பிரபன்னர்களானவர்கள் இதை ஜப ஹோமங்களிலே உபயோகப்படுத்த மாட்டார்கள் அப்படிங்கிறத காட்டிட்டார். ஆனா இந்த கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் இதையெல்லாம் அனுஷ்டிப்பவர்கள் அவர்கள் ஜபங்கள் அதெல்லாம் ஹோமங்கள் அதெல்லாம் பண்ணி அதிலே அவர்கள் நல்ல தேர்ச்சி பெற்று அவர்களுடைய கர்மயோகத்தையும் நல்லா பண்ண பார்ப்பார்கள். அதே போல ஞான யோகம், பக்தி யோகத்தை பண்ண பார்ப்பார்கள். அவர்களுக்கு இப்படி அந்த விரோதியை போக்கி அந்த கர்மயோகத்தை முடிப்பதற்கு, அதை பண்ணி முடிப்பதற்கு இது உதவியாக இருக்கும். ஏன்னா எல்லா இடத்துலையும் ஏதோ ஒரு விதத்துல ஒரு மந்திரம், ஒரு யாகம் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கும், விதிக்கப்பட்டிருக்கும். அப்படி வரும்போது அந்த விதத்திலே இந்த திருமந்திரமானது உதவி பண்ணுகிறது என்று காட்டுகிறார். இது 20வது கேள்வி, 20வது சூத்திரம். அடுத்தது 39வது சூத்திரம். அதுல ஒரு சந்தேகம், அதையும் இதே போல விளக்கணும்னு கேட்டிருக்கார். ஒன்பதாவது சூத்திரம். ஈஸ்வரனை ஒழிந்தவர்கள் ரட்சகர் அல்லர் என்னுமிடம் பிரபன்ன பரித்ராணத்திலே சொன்னோம். இந்த 39வது சூத்திரத்துல வெளிலோகாச்சாரி ஏற்கனவே பிரபன்ன பரித்ராணம் அப்படின்னு ஒரு கிரந்தம், ரகசிய கிரந்தம், அதை அருளி செய்திருக்கிறார். அதுல ஒரு முக்கியமான விஷயம் காட்டியிருக்கார். ஈஸ்வரனை ஒழிந்தவர்கள், ஈஸ்வரனை தவிர மற்றவர்கள். ஈஸ்வரன்னா பகவான் சிவன் நாராயணன் தான். பல சமயங்கள்ல இந்த சப்தம், இந்த ஈஸ்வரன்கிற சப்தம் அது ருத்ரனை குறிக்கிறது போலத்தான் உலகத்திலே பரவலா பேசப்படுறது. ஆனா ஈஸ்வரன் என்ற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, இயற்கையாக எல்லாரையும் நியமித்து ஆளக்கூடியவன். அது யாரால பண்ண முடியும்? பகவான் சிவன் நாராயணன் மட்டும் தான் பண்ண முடியும். அதாவது ஈஸ்வரன்கிறது பகவானுக்கு தான் பொருத்தமான திருநாமம், மற்றவர்களுக்கெல்லாம் அது உபசாரமாக சொல்லப்படுவது. அப்படிப்பட்ட அந்த ஈஸ்வரனை ஒழிந்தவர்கள், பகவான் சிவன் நாராயணனை தவிர மற்றவர்கள் ரட்சகர் அல்லர், அவர்களெல்லாம் நம்மை காப்பாற்ற மாட்டார்கள் என்னுமிடம் என்ற விஷயம் பிரபன்ன பரித்ராணத்திலே சொன்னோம். பிரபன்ன பரித்ராணம்ங்கிற அந்த கிரந்தத்திலே இதை பற்றி விரிவாக சொல்லியுள்ளோம் என்று காட்டுகிறார். அதுக்கு மணவாழ் மாமர்களுடைய வியாக்கியானத்திலே இதை பற்றி அவர் கொஞ்சம் விரித்து சொல்லுகிறார். அதாவது நிருபாதிக பந்துவாய் சர்வ காலமும் கைவிடாதே நோக்கி கொண்டு போரும் சர்வேஸ்வரனை ஒழிந்த ஔபாதிக பந்துக்களான மாதா பித்ராதிகளும் அர்வாச்சீனரான தேவதாந்தரங்களும் ரட்சகர் அல்லர் என்னுமிடம் சகேதுக்கமாக பிரபன்ன பரித்ராணம் என்கிற பிரபந்தத்திலே சொன்னோம். அதிலே கண்டுகொள்வது என்பது கண்டுகொள்வது என் கை.
அதாவது பிள்ளைலோகாச்சாரி இங்க சொல்றார், என்ன சொல்றார்? ஈஸ்வரனை தவிர மற்றவர்கள் ரட்சகர் அல்லர் என்பதே பிரபன்ன பரித்தாளத்துல சொன்னோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கிரந்தத்தை போய் பாருங்கோள்னு அர்த்தம். சொன்னோம்னா சரி சொன்னீரா அப்படின்னு நம்ம விட்டுட்டு போக கூடாது. அந்த கிரந்தத்தை எடுத்து பார்க்கணும். அப்பதான் அவர் எப்படி சொல்லியிருக்காருங்கிறது தெரியும். அந்த விஷயத்தை சுருக்கமா மணவாள மாமனிகள் இங்க காட்டியிருக்கார். எம்பெருமான் எப்படிப்பட்டவன்? நிருபாதிக பந்து, இயற்கையான உறவினன். மற்றவர்கள்லாம் செயற்கையான உறவினர்கள். ஏதோ கர்மத்தினால நமக்கு உறவு ஏற்பட்டிருக்கிறது. ஆனா பகவான் தான் இயற்கையான உறவினன். சர்வ காலமும் கைவிடாதே நோக்கி கொண்டு போரும் சர்வேஸ்வரன். அவன் நம்மை எல்லா காலத்திலையும் அவன் ரட்சித்து வருகிறான். நோக்கி கொண்டு போவதுன்னா நம்மை காப்பாற்றி வருவதுன்னு அர்த்தம். நல்லா பார்த்துட்டார் அப்படின்னு அர்த்தம். நல்லா ரட்சித்தார் என்றுதானே அர்த்தம். அதுதான் இங்க நோக்கி கொண்டுன்னு இந்த வார்த்தையை வைத்து சொல்லுவார். அப்படி சர்வேஸ்வரனை ஒழிந்த ஔபாதிக பந்துக்களானவர்கள். ஔபாதிக பந்துக்கள்னா அம்மா, அப்பா, தம்பி, அண்ணா, தங்கை, அக்கா, இவர்கள்லாம் ஒரு காரணத்தினடியாக கர்மத்தினடியாக வந்த உறவினர்கள். இவர்கள் யாராலும் அதே போல அருவாட்சியினரான தேவதாந்தரங்கள், மற்ற தேவதைகள்லாம் அருவாட்சியினர்னா உயர்த்தி இல்லாதவர்கள், எம்பெருமானை போல உயர்த்தி இல்லாதவர்கள். அப்படிப்பட்ட அந்த தேவதாந்தரங்களிலும் ரட்சகர் அல்லரனிடம் ரட்சகர் கிடையாதுங்கிறத சகேதுக்கமாக நல்ல காரணத்தோட விளக்கி இருக்கிறேன். எங்கே பிரபன்ன பரித்ராணம் என்கிற பிரபந்தத்திலே சொன்னோம். இந்த பிரபன்ன பரித்ராணத்தினுடைய உபன்யாசமும் நம்முடைய யூடியூப் சேனல்ல இருக்கு. அதை போய் கேட்டுக்கொள்ளலாம். கொஞ்சம் நமக்கு தெளிவு கிடைக்கும். அந்த லிங்கை வேணா எடுத்து நம்ம குரூப்ல ஷேர் பண்ணிடலாம். பிரபன்ன பரித்ராணத்துடைய லிங்க். அப்படி அதிலே கண்டுகொள்வது என்கை. அது மாமனிகள் அதை ஸ்பஷ்டமாகவும் சொல்றார். இது பிள்ளைலோகாச்சாரி இங்க சொன்னோம்னா என்ன அர்த்தம்? போய் அதை கண்டுகொள்வது, அதை பார்க்கணும்னு அர்த்தம். அப்படி இங்கே சொல்லுகிறார். அதுதான் இந்த 39வது சூத்திரத்திலே இருக்கக்கூடிய அர்த்தம். அடுத்தது 48வது சூத்திரம். இதிலே சதுர்த்தி ஏறி கழியும். 48, 49, 50 3 சூத்திரமே கேட்டிருக்கா. அதாவது இது மூணும் என்ன சொல்றதுன்னா, இப்போ திருமந்திரத்திலே அகாரம், உகாரம், மகாரம் 3 எழுத்துக்கள் இருக்கு. அந்த 3 எழுத்துக்கள் அதுல அகாரம்ங்கிறது பகவானை குறிக்கக்கூடியது, மகாரம்ங்கிறது ஜீவாத்மாவை குறிக்கக்கூடியது, உக்காரம்ங்கிறது ஏவகாரம், அதாவது அவதாரணம் என்று சொல்லுவார்கள். அது எதை குறிக்கிறதுன்னா, இந்த அகாரம், உக்காரம், மகாரம் இருக்கே கூட ஒரு எழுத்து அங்க மறைந்திருக்கிறது. அதுதான் லுப்த சதுர்த்தி என்று சொல்லுவார்கள். அதன் மேல அடுத்த சூத்திரத்துல வரப்போறது. அது வரும்போது அதை பார்க்கலாம். அதாவது லுப்த சதுர்த்தின்னா மறைந்திருக்கக்கூடிய சதுர்த்தி. அகாரம் இருக்கு, உக்காரம் இருக்கு, மகாரம் இருக்கு. இப்ப இந்த இடத்துல ஏதாவது ஒரு சதுர்த்தி வினைச்சொல் இருக்கணும். அது என்னதுங்கிறதை இப்ப நம்ம கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ரொம்ப சுலபமான வழியை பெரியவர்கள் காட்டியுள்ளார்கள். இந்த பிரணவம்ங்கிறதுடைய விரிவுதான் நமோ நாராயணாயங்கிறது. பிரணவத்துல அக்கார உக்காரம் மகாரம் இருக்கு. அது அப்படியே நமோ நாராயணாயங்கிறதுல விளக்கப்பட்டிருக்கு. அதுல அந்த ஆயங்கிறது எங்க இருக்குன்னா, நாராயணங்கிறது பக்கத்துல இருக்கு. அந்த ஆயங்கிறது சதுர்த்தி விபக்தி, 4வது வேற்றுமை உருபு. அந்த 4வது வேற்றுமை உருபு, அதாவது இப்போ தமிழ்ல சொன்னோம்னா ஐ ஆல் கு இன் அது கண் அப்படின்னு சொல்லுவார்கள். முதல் வேற்றுமை உருபு அந்த பெயரே. அதுக்கு அடுத்தது ஐ. இப்போ ராமன் அப்படின்னா முதல் வேற்றுமை உருபுல அந்த வார்த்தை ராமன் தான் வரும். அடுத்தது 2வது ராமனை, அப்புறம் ஆல் ராமனால், அடுத்தது 4வது வேற்றுமை உருபு ராமனுக்கு அப்படின்னு வரும். அப்ப இந்த இடத்துல ஆயங்கிறது அந்த குங்கிறது தான் 4வது வேற்றுமை உருபு. அப்படி அந்த ஆயங்கிறது நாராயணங்கூட கூட இருக்கு. இந்த நமோ நாராயணங்கிறது பிரணவத்துக்கு விவரணம்னு பார்த்தோம், விரிவாக்கம்னு பார்த்தோம். அப்ப அந்த இடத்துல நாராயணங்கிறது கூட ஆயங்கிறது இருக்கு. இங்க அகாரம் தான் நாராயணங்கிற விஷயத்தை சொல்லக்கூடியது. அப்ப இந்த இடத்துலயும் ஆயங்கிறது இருக்கணும். அந்த ஆயங்கிறது அங்க மறைந்திருக்கிறது அப்படிங்கிறத தான் இந்த 3 சூத்திரத்துல 48, 49, 50 ஆகிய 3 சூத்திரங்கள்ல பிள்ளைலோகாச்சாரியர் காட்டியுள்ளார். ஆக இப்ப அந்த நாராயணாயல்ல ஆய இருக்கிறதுனால இந்த அகாரத்திலையும் கூட ஆய இருக்கணும். ஆனா அந்த ஆயங்கிறது மறைந்திருக்கிறது.
அது எதனால மறைந்திருக்குன்னா அதுக்குன்னு சம்ஸ்கிருத இலக்கணம் விதியெல்லாம் எடுத்து காட்டியிருக்கார். அப்படி அந்த ஆயங்கிறது மறைந்திருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கு என்று அந்த இலக்கணம் ரீதியா எடுத்து காட்டியிருக்காரு. சுபாம் சுலுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நியாயம், அந்த விஷயத்தின்படி அது மறைந்திருக்கு என்று சொல்லுவார்கள். அது ஏன் ஏறி இருக்குங்கிறது தான் இங்க சொல்றார். அதாவது இதிலே சதுர்த்தி ஏறி கழியும், அது 48வது சூத்திரம். இதுல சதுர்த்தி ஏறும், அப்புறம் கழிஞ்சிடும், அது மறைந்துடும். அது ஏன் ஏறுறது ஏன் கழியறது அதை இங்க சொல்றார். அதாவது விபக்தியந்தரம் எல்லாம் கிடக்க இவ்வக்காரத்தில் சதுர்த்தி ஏறினபடிதான் எங்கனே என்கிற சங்கையை அனுமதிக்கிறார். முதல்ல அந்த கேள்வியை தான் கேட்டுக்கிறார், அந்த சந்தேகத்தை தான் கேட்டுக்கிறார் பிள்ளை லோகாச்சாரியர். என்ன சந்தேகம் இங்க? விபக்தி அந்தரம் எல்லாம் கிடக்க எத்தனையோ விபக்திகள் இருக்கு. அதாவது முதல் வேற்றுமை உருவு, இரண்டாம் வேற்றுமை உருவு, மூணாம் வேற்றுமை உருவுன்னு வரிசையா இந்த வேற்றுமை உருவுகள்லாம் இருக்கு. அதான் விபக்திங்கிறது. அது எல்லாம் இருக்கு. இங்க ஏன் சதுர்த்தி, ஏன் 4வது வேற்றுமை உருவு தான் ஏறி இருக்கு அப்படிங்கிறத பிள்ளைலோகாச்சாரியார் சொல்லுகிறார் என்றால், முதல்ல அந்த கேள்வியே பிள்ளைலோகாச்சாரியர் கேட்டுக்கிறார். ஏன் ஏறி கழியும், இதிலே சதுர்த்தி ஏறி கழியும் என்று சொல்லி, அதுக்கு மேல சதுர்த்தி ஏறினபடியன், அது ஏன் அப்படி ஏறி இருக்கிறது, ஏன் அதுக்கப்புறம் கழிஞ்சிருக்கு, ஏன் மறைந்திருக்கு என்று கேட்டுக்கொண்டு அதுக்கு 50வது சூத்திரத்துல பதில் சொல்றார். நாராயண பதத்துக்கு சங்கிரகமா இருக்கையார். இது நாராயண பதத்துக்கு சுருக்கமாக இந்த அகாரம் இருப்பதனாலே, அங்க நாராயணங்கிற பதத்துல ஆயங்கிறது இருக்கிறதுனால அதே ஆய இங்க இருக்கணும். ஆனா இது பிரணவங்கிறது 3 எழுத்துத்தான்னு இருக்கிறதுனால அந்த இடத்துல அது மறைந்திருக்கிறது. ஆயங்கிற சப்தம், இந்த ஆயங்கிற இந்த விபக்தியானது மறைந்திருக்கிறது அப்படிங்கிறத காட்டுறார். இது அப்படி நாம சொல்லலைன்னா அதையும் மாமனிகள் காட்டியிருக்கார். இப்படி நாம் சொல்லவில்லை என்றால் என்ன ஆகும்னா, இந்த பிரணவத்தை நமோ நாராயணாங்கிறது விவரிக்கிறதுங்கிறது அது குறைபாடாயிடும். அது அங்க விளக்க முடியாது. ஏன்னா இங்க ஆயா இருக்கு, அதுல இல்ல. அப்போ ஒரு விஷயம் விவரணத்துல இருக்கு, எது விவரிக்கப்பட்டிருக்கோ அதுல இல்ல. அப்ப அது குறைபாடாகிடும். அது ஆகக்கூடாதுங்கிறதுனால அந்த ஆயுதம் இங்கேயும் மறைந்திருக்கணும் அப்படிங்கிறத எடுத்து காட்டியிருக்கார். இது இந்த 3 சூத்திரத்துக்கான விளக்கம். அதையும் மியூட்ல இருக்கு, காதுல வேலை உங்களுக்கு மியூட்ல இருக்கு. அடியேன் இந்த 3 சூத்திரத்துக்கான அர்த்தம் நம்ம பார்த்திருக்கோம். இதுக்கு மேல அதுல இந்த விபக்தியை பற்றி அது எப்படி மறைந்திருக்கு, அந்த அளவுக்கு சம்ஸ்கிருத ஞானம் அடியனுக்கு இல்லை. அதனால இந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சுட்டா போறோம். இது மேலே நம்ம நகருவதற்கு, மேலே போவதற்கு இந்த அளவுக்கு தெரிஞ்சுட்டா போறோம். சரி, இது வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய கேள்விகள் பார்த்துட்டோம். இப்போ இனிமே இங்க என்ன கேள்விகள் இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ முதல்ல ஒரு கேள்வி, திருமந்திரம், கேன் திருமந்திரம் பி recited எனி டைம் ஆஃப் தி டே ஆர் இஸ் தேர் எனி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்? இப்போ இன்னொரு விஷயம் நாம் இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியறதுன்னா, திருமந்திரம்ங்கிறத நாம் ஜபமா பண்றது கிடையாது. இது நமக்கு துவயமகா மந்திரம் தான் நமக்கு தினமும் ஜப்பம் பண்ண வேண்டிய, எப்பொழுதும் ஜப்பம் பண்ண வேண்டியது. ஜப்தவியம் குரு பரம்பரையும் துவயமும் தான் பிள்ளை லோகாச்சாரியார் தானே காட்டியிருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால நாம் திருமந்திரத்தை எப்பவும் ஜப்பம் பண்றது கிடையாது. அது திருமணம் எட்டுக்கும் போது காலையில ஒரு தடவை குரு பரம்பரை மந்திரத்தை சொல்லி, அஸ்மத் குருபியோ நமஹ, அஸ்மத் பரம குருபியோ நமஹ, அதை சொல்லி திருமந்திரம் துவயம் சரம ஸ்லோகம் இது 3த்தையும் ஒரு தடவை நமக்கு மட்டும் கேட்கிற மாதிரி சொல்லிக்கலாம். அதுக்கு மேல நம்ம ஜப்பம் பண்ணணும்னாலே துவயமகா மந்திரத்தை குரு பரம்பரையை சொல்லி சொல்லிதான் துவயத்தை சொல்லணும். இதுதான் நமக்கு ஜப்பத்துக்கான விஷயமே. பொதுவா நம்ம சம்பிரதாயத்துல ஜப்பங்கிறது ரொம்ப மற்ற எவ்வளோ சம்பிரதாயங்கள்லாம் கையில ஜப்ப மாலையை வச்சு ஜப்பம் பண்ணிட்டே இருப்பா. அந்த மாதிரி நம்முடைய சம்பிரதாயத்துல அப்படி மாலையெல்லாம் வச்சுட்டு பண்ணணும்னு கட்டாயமா சொல்லப்படலை. ஜப்பங்கிறது என்னது? மனதை ஒருங்கிணைத்து ஒரு விஷயத்துல ஒருமுகப்படுத்துவதற்கான ஒரு உபகரணம், ஒரு சாதனம். அப்போ அந்த ஜப்பங்கிறது நாம் எதை பண்ணணும்னா துவயமகா மந்திரத்தையும்
சொல்ல வேண்டும். அது ஜெபம் பண்ணும்போது முன்னாடி ஒவ்வொரு தடவையும் குரு பரம்பரையை சொல்லித்தான் ஜெபம் பண்ணணும். இந்த துவய மகாமந்திரத்தை ஜெபம் பண்ணணும். ஏன் துவய மகாமந்திரத்தை தான் ஜெபம் பண்ணணும்னா, அந்த துவய மகாமந்திரத்துல தான் பிராட்டி சம்பந்தம் ஸ்பஷ்டமா இருக்கு. நாம் சரணாகதி பண்ணுகிறோம் என்பதும் ஸ்பஷ்டமா அங்கதான் சொல்லப்படுறது. யாரிடத்துல சரணாகதி? பெருமாளுடைய திருவடிகள்ல சரணாகதி பண்றோம். பிராட்டியை முன்னிட்டு கொண்டு சரணாகதி பண்றோம். அந்த பிராட்டிக்கும் பெருமாளுக்கும் நாம் தொடர்ந்து கைங்கரியம் செய்ய வேண்டும், நித்திய கைங்கரியத்துல ஈடுபட்டிருக்க வேண்டும். இந்த பிரார்த்தனை தான் துவய மகாமந்திரத்தை இருக்கு. இதுதான் நாம் எப்போதுமே நினைத்து கொண்டே இருக்க வேண்டும், சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். இதை தவிர வேற எந்த மந்திரமுமே நமக்கு துவயத்துக்கு ஜப்பத்துக்கு சொல்லப்படல. ஸ்பஷ்டமா பிள்ளைலோகாச்சாரி ஜப்தவியம் குரு பரம்பரையும் துவயமும்னு சொல்லியிருக்கிறதுனால இது ஐதீகங்களும் இருக்கு. சில ஐதீகங்கள்ல இது மாதிரி இந்த ஜப்பத்தினுடைய துவயத்தினுடைய முக்கியத்துவம் என்னன்னு அதை பூர்வர்கள் விளக்கி இருக்கிறார். எம்பெருமானாருடைய காலத்திலேயே பராசர பட்டர் அதுக்கு எம்பெருமானார் விளக்கம் எல்லாம் சொல்லியிருக்கார். இப்படி இந்த ஜப்தவியம் குரு பரம்பரையும் துவயமும்னு சொல்லியிருக்கிறதுனால அது மட்டும்தான் நமக்கு ஜபத்துக்கு விஷயங்கிறது தெரியறதுதான். வேற யாரும் மியூட்ல இல்லை, கொஞ்சம் எல்லாரையும் மியூட் பண்ணிடு. சுவாமி திருவடி அவர்களே லெட்டர் சொல்லிக்கிறேன். ஒரு நிமிஷம். சுவாமி திருமந்திரம் நாங்கள் கேட்டு இருக்கோம். இருந்தாலும் சுவாமி ரொம்ப விளக்கமா ஈஸியா சொல்றாரு. அதனால நாங்கள் மறுபடியும் நீங்க சொன்னதெல்லாம் கேட்குறோம். ஏற்கனவே நாங்கள் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த டயத்துக்கு பண்ண முடியல. எப்போ முடியுமோ அப்போ நீங்க சுவாமி சொன்ன மாதிரி நீங்க போட்ட இதெல்லாம் நாங்கள் கேட்டு இருக்கோம். அதை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ஈஸியா சொல்றேன்னு சொல்லி நானும் என் ஒய்ஃபும் சொல்லியிருக்கேன். நான் முதல்லயே உங்களோட ஆழ்வார் நகரியில சந்திச்சு உங்க குரூப்ல சேர்த்து விட்டு ரொம்ப நாளா நாங்க உங்க இதை கவனிச்சுட்டே இருக்கோம். ரொம்ப சந்தோஷம். ஓகே, வேற இன்னொரு கேள்வி இதேதான். இன்னொரு கேள்வி. இந்த பிரவீன் ஷாய், do you know Tamil or only English? அடியன் தாசன் சுவாமி, தமிழ் தெரியும். ஓகே, சரி. அதான் இப்ப அந்த கேள்விக்கும் அதே பதில் தான். என்ன நியமம் பிரபன்னனுக்கு திருமந்திரத்தை ஜபம் பண்றதுக்கு என்ன நியமம்னா, அந்த திருமந்திரத்தை ஜபம் பண்ணக்கூடாதுங்கிறது தான் நியமம். நமக்கு துவயம் மட்டும்தான் ஜபம் பண்றதுக்கு. திருமந்திரம் நினைச்சுப்பாங்க. அது திருமந்திரத்தோட அர்த்தானுசந்தானம் பண்ணலாம். இப்போ திருமந்திரத்துல என்னென்ன அர்த்தங்கள் இருக்கு, பிரணவத்துல என்னென்ன அர்த்தம் இருக்கு, நமகால என்ன அர்த்தம் இருக்கு, அதே போல நாராயணாயில என்ன அர்த்தம் இருக்கு, அதை பிரிச்சு அக்காரத்துல, உக்காரத்துல, மக்காரத்துல, நாராயணால, நாரல, இதை போல ஒவ்வொரு விஷயத்திலையும் என்ன அர்த்தம் இருக்குங்கிறது நம்ம அந்த அர்த்தானுசந்தானம் பண்ணலாம். ஆனா திருமந்திரத்தை ஜபம் பண்றதுங்கிறது நம்முடைய சம்பிரதாயத்துல அப்படி குறிப்பிட்டு காட்டப்படல. அடியன் சுவாமி சுதா சந்தானம் ஃப்ரம் காஞ்சிபுரம். தேவர்கிட்ட ஆச்சாரிய ஹிருதயம் கிளாஸஸ் அட்டன் பண்ணினேன் சுவாமி. ஆனா இப்போ அந்த லிங்க் எனக்கு எடுக்க தெரியல. இப்போ இதுல இந்த லிங்க் கொஞ்சம் தேவரீர் ஷேர் பண்ண முடியுமா? கண்டிப்பா. ரெண்டுமே கிளாஸ் சந்தையும் ஆச்சு, தேவரர்கிட்ட தான் சந்தையும் ஆச்சு, இதுவும் ஆச்சு சுவாமி. எனக்கு காலக்ஷேபம் லிங்க் மட்டும் இருந்தா போறோம் சுவாமி. அடியன் சில சந்தேகங்கள் இருக்கு, அது அந்த காலக்ஷேபம் கேட்டா தெளிஞ்சிரும் சுவாமி. அடியன் சுவாமி. தன்யோஸ்மி சுவாமி. பரமகிருப்ப சுவாமி. நம்ம வெப்சைட்ல ஒரு பேஜ் இருக்கு, அந்த பேஜ்ல போனா எல்லா அடியனுக்கு எடுக்க தெரியல சுவாமி. ரொம்ப ட்ரை பண்ணா, ஆனா எனக்கு அடியன் சுவாமி. பரமகிருப்ப சுவாமி. அந்த பேஜ் லிங்க் இருந்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடியன் சுவாமி. தன்யோஸ்மி சுவாமி. பரமகிருப்ப. அதான் இப்ப இது 2வது வாட்டி இப்ப சுவாமி கிட்டயே கேக்குறோம் சுவாமி. எத்தனை வாட்டி கேட்டாலும் அவ்வளோ இன்பமா இருக்கு. அடியன்.
இப்போ ஒரு சுவாமி இது சந்தைன்றது எங்க இருக்கு, எப்படி எடுக்கணும் எப்படி தெரியல இந்த முமுக்ஷு படி சந்தைன்றது. பிகாஸ் இது ப்ரோஸ் ஃபார்ம்ல இருக்கு இல்லையா? ஆமா, இப்போ ஒரு லிங்க் ஷேர் பண்ணிருக்கேன். இந்த குரூப்லயும் பண்ணிருக்கேனா? அப்புறமா ஷேர் பண்ண சொல்றேன். இந்த சாட் ஆ. பாக்ஸ்ல போட்டுருக்கோம். இந்த குரூப்லயும் இதை ஷேர் பண்ண சொல்றேன். இந்த லிங்கை நீங்க புக் மார்க் பண்ணி வச்சிருந்தேன்னா, இந்த லிங்க்குள்ள போனீங்கன்னா எல்லா பிளேலிஸ்டோடைய லிங்க்ஸும் உங்களுக்கு கிடைச்சிரும். ஓ அதுல போனா ஈஸியா நீங்க சந்தை எங்க இருக்கு, லெக்சர்ஸ் எங்க இருக்கு, தமிழ்ல லெக்சர்ஸ் எங்க இருக்கு, இங்கிலீஷ்ல எங்க லெக்சர்ஸ் இருக்கு, ம். எல்லாமே அதுல இருந்து எடுத்துடலாம். அது ஒரே இடத்துல எல்லாம் கன்சாலிடேட்டடா ஓ போட்டு வச்சிருக்கோம். ஓ அது தன்யாஸ் தேங்க்யூ. இந்த இது ஆக்சுவலா இன்னைக்கு காத்தாளவில் அந்த அனுப்புறது ப்ரிலியூட் முன்னாடி அனுப்புறது இன்னைக்கு என்ன ஆமா. எடுக்க போறது ரொம்ப சௌரியமா இருக்கு. அதான் சரி, தினம் கேட்டுட்டு வர்றது வந்து இங்க வந்தா இன்னும் கொஞ்சம் ரொம்பவே நல்லா இருக்கு. ஆக்சுவலி நோட்ஸ் எடுத்துக்கிறதுக்குலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது. நல்லது. ஸோ தினம் நான் ஐ மேக் இட் அ பாயிண்ட் அதை முதல்ல அதை கேட்டுட்டு அப்புறம் இங்க வரேன். ஆக்சுவலி சரி, சரி. சுவாமி அடியன் நளினி ஸ்ரீதரன். ஆ, இப்போ யூஎஸ்ல இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அது ஒழுங்கா கேட்க முடியறது இல்ல. அதனால எனக்கு எப்ப டைம் கிடைக்கிறதோ அப்ப கேட்டுக்கிறேன். இந்தியாவுக்கு சரி, வந்தப்புறம் ரெகுலரா கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ நீங்க அனுப்பினதுக்கெல்லாம். சரி, அடியேன் தன்யோஸ்மி. சரி. அடியன் ஒன் பை அடியன் ஒன். தாசன் சுவாமி. அடியன் பேசலாமா? சொல்லுங்க. ஒன்றும் சுவாமி, முமுட்சுப்படி இதை பத்தி புத்தகத்தை பத்தி கிரந்தம் பத்தி போட்டிருக்கேன் உங்க இதுல. அதை ஒரு சரி. மேக்சிமம் ஒரு டயத்துல எவ்வளோ தங்களால் அனுப்பி வைக்க முடியும்? நான் எவ்வளோக்கு கேட்கலாம்? எனக்கு ஒரு 10 புத்தகம் வேணும், இல்லை 12 புத்தகம் வேணும்னா ஒரே டயத்துல அனுப்பி வைக்க முடியுமா? அனுப்பி வைக்கலாமே. ஸ்டாக் இருக்கும்னு தான் நினைக்கிறேன். அப்படி இல்லைனாலும் ஏற்பாடு பண்ணி அனுப்பலாம். எத்தனை காப்பி வேணாலும் பிரிண்ட் போட்டு கொடுக்கலாம். ஏன்னா சுவாமிகள் சொன்ன மாதிரியே அடியன் நம்ம ஆத்துக்கு தெரிஞ்சவர்களுக்கு கொடுக்கலாம், இல்லை மற்றவா யாராவது ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு கொடுத்து அவளையும் இது பண்ண சொல்லலாம். அதனால ஒரு கண்டிப்பா, 12-15 புக்கு அடியன் வாங்கலாமான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். அதான் அதை கண்டிப்பா. எப்படி பொசிஷன் கேட்டுட்டு பண்ணலாம் அப்படின்னு அடியன். மெசேஜ் அனுப்புவோம். எத்தனை காப்பி வேணுங்கிறது வாட்ஸ்அப்லயே போட்டு விடும். அதை வந்து சரி அரேஞ்ச் பண்ணி அனுப்புறோம் கூடிய சீக்கிரம். அடியன் சுவாமி அடியன் நான் இப்ப எடுத்துன்னு போகணும்னா நான் கூட எடுத்துன்னு போக முடியும் சுவாமி. அடியன் போறோம், ஜூன் மாசம் போறோம். ஒன்றும் லக்கேஜ் இல்லை, எடுத்துன்னு போகணும்னா எடுத்துன்னு போறோம். அங்க போயிட்டு லோக்கல் கொரியர்ல போட்டுக்கணும் சுவாமி. எங்க யூஎஸ்கா? ஆமா அடியன். சரி, கேட்டுட்டு நான் இவா சொல்றேன். எந்த பார்ட்ல இருக்கான்னு தெரியல. வேற எதுனா வேணும்னா அடியன் சுவாமி நியமிக்கலாம். அடியன் சரி, கண்டிப்பா. சுதா சந்தானம், காஞ்சிபுரம். சரி. அடியன். சரி. அடியன் குரோம்பேட்டில் தான் இருக்கேன். ரொம்ப நன்றி உங்களுடைய இதுக்கு. அடியன் குரோம்பேட்டில் தான் இருக்கேன், சென்னை. அடியன் சுவாமி. அடியன் தாசன். அடியன் சுவாமி லட்சுமி, பெரம்பூர், சென்னை பெரம்பூர்ல இருக்கேன். சொல்லுங்க. கேக்குறதா சுவாமி? அடியன் பெரம்பூர்ல இருக்கேன். சொல்லுங்க. கேக்குது. நீங்க சொல்லும் போது என்னால நோட்ஸ் எடுத்துக்க முடியல. நல்லா கேக்குறேன், கேட்டா மட்டும் போதுமா? இல்ல நோட்ஸ் நானு உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா போதும். கேட்கறது மட்டும். அது ஒரு தடவை கேட்டு கொஞ்சம் கஷ்டமா இருந்ததுன்னா நீங்க யூடியூப் தானே, இப்ப நீங்க அதை ஓபன் பண்ணி எந்த இடத்துல வேணுமோ ஸ்டாப் பண்ணி அந்த இடத்துல திரும்ப கேட்டு அதெல்லாம் பண்ணிக்கலாம். சரி, எழுதணும்ன்றது முக்கியமா? முக்கியம் இல்லையா? எழுதுறதுக்கு முடிஞ்சது நல்லதுதான். ஏன்னா எழுதினா உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும், மற்றவங்களுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வேற யாருக்காவது ஷேர் பண்ணாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். எழுதினா நல்லதுதான். அதான் சம்டைம்ஸ் நோட்ஸ் எழுத முடியல என்னால, அதனால கேக்குறேன் சுவாமி. இந்த முமுட்சுப்படி அடியன் சொன்னது முதல்ல, அதாவது இது காலக்ஷேபமா சொல்லல, கொஞ்சம் சிம்பிளா உபன்யாசமா தான் சொல்லியிருக்கேன். அதனால உங்களுக்கு அவ்வளவு ஈஸியா பங்கி ஃபாலோ பண்றது எல்லாருக்கும் முடியும்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் ஓரளவுக்கு ஈஸியா தான் இருக்கும். நான் வந்து ராஜகோபாலன் சொல்லி பெரம்பூர், ராஜகோபாலன் சொல்லிட்டு பெரம்பூர்ல இருந்து வந்து உங்களை ஸ்ரீரங்கத்துல பார்த்தேன். ஓஹோ, ராஜகோபாலன். சரி சரி. பெரம்பூர் அவ அம்மா நானு. சரி, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஞாபகம்.
அவன் தான் உங்களை இதை கேட்க சொல்லி பண்ணா. நீங்க கூட பேர ஸ்ரீரங்கம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டீங்க. ஓஹோ. நான் நேர்ல வந்தா உங்களை சேவிக்கிறேன். ஓ, ராஜகோபாலன். ஸ்ரீரங்கம் ஓகே வரும்போது ஓகே. எம்பி அவ அம்மா ராஜகோபாலன். நானு. எஸ், ஆமா, எம்வி ராஜகோபாலன். ஓ, ரொம்ப அவளோட அம்மா. சந்தோஷம். அவன் சொல்லிதான் நான் சரி, ஆரம்பிச்சேன். உங்க புக்கு தான் வச்சு சேவிச்சுட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். அது அர்த்தங்கள்லாம் சிலது புரியல. அதான் அவன் நீங்க சுவாமியே கேளு என்ன ம். பண்ணலாம்னு சொல்லிட்டு எதுவாக இருந்தாலும் அப்படின்னு. நோட், அதாவது முடிஞ்ச வரைக்கும் அந்த எந்த இடத்துல டவுட் வருதோ அது, அந்த டவுட் வரும்போது கொஞ்சம் பாஸ் பண்ணிட்டு அதை நோட் பண்ணிக்கோங்க. ம். ஆ, அதுக்கப்புறம் அந்த சந்தேகம் கேட்டேன்னா நம்ம முடிஞ்ச வரைக்கும் கிளாரிஃபை பண்றோம். அடியேன் சுவாமி. தன்யம் சுவாமி. ஏற்கனவே நிறைய சந்தை ஆயிருக்கு, நம்மளுடைய வெப்சைட்ல எல்லா சந்தையும் இருக்கு. அதுலயே பார்த்து ஓரளவுக்கு இருக்கு. ராமன் சந்தை கூட கேட்டிருக்கா, இப்போ அதுவும் இருக்கு ஏற்கனவே. அடியேன் உங்ககிட்ட தான் சுவாமி. எல்லா புக்குமே வாங்கி நாங்க வச்சுட்டு இருக்கோம் எல்லாருக்கும். சரி, அடியேன் தன்யம் சுவாமி. ஓகே. இன்னொரு கேள்வி இருக்கு. 1 செகண்ட். ஒரு கேள்வி இருக்கு. மோஸ்ட் ஆஃப் தி டெம்பிள்ஸ் ஆர் டிஸ்பிளேயிங் திருமந்திரம் இன் காமன் பிளேஸ். ஹவ் வி வுட் டெல் them to avoid. நிறைய கோயில்கள்ல திருமந்திரத்தை பெருசா எழுதி வச்சிடுறா. அது நமக்கு அங்க சொல்றவா ஆபீஸ்ல இருக்கவா சொன்னா கேட்பான் அப்படின்னு சொன்னா நம்ம தைரியமா போய் சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இந்த மாதிரிலாம் எழுதி வைக்கக்கூடாது அப்படிங்கறது சொல்லலாம். ஆனா அவ கேட்க மாட்டாங்கும் போது நம்ம சொல்றதுனால பிரயோஜனம் இல்லைன்னா அப்போ விட்டுடணும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம கண்ணில் பட்டு நம்ம தெரிஞ்சதுன்னா சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இப்போ மந்திரத்தையே ஆடியோ போட்டு ஓட விட்டுட்டே இருக்கா. அதுவும் நம்ம தெரிஞ்சதுன்னா அவள்கிட்ட சொல்லி இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது, மந்திரத்தெல்லாம் அப்படி பண்ணக்கூடாது, ஆடியோ மாதிரி போட்டு ஓட விடக்கூடாதுங்கிறது சொல்லலாம். அடியேன் சுவாமி, ஒரே ஒரு விண்ணப்பம். சொல்லுங்க. நம்ம பெருமாள் சன்னதியில ஓம் நமோ நாராயணா எழுதலாமா? எழுதணும்னு அவசியம் இல்லை. அதெல்லாம் முதல்ல அந்த மந்திரம் நம்ம இப்ப திருமந்திரம் தான் சொல்லணுமே தவிர அதை வாய் விட்டு நம்ம சொல்லவே கூடாது. பிரணவம் தான் சொல்லணுமே தவிர அதை ஓங்காரம்னு சொல்லக்கூடாது. அது மாதிரிதான் நம்முடைய பூர்வர்களுடைய வியாக்கியானம் எங்க பார்த்தாலும் பிரணவம்னு சொல்லியிருப்பா, திருமந்திரம்னு சொல்லியிருப்பாளே தவிர இந்த மந்திரத்தை அப்படியே சொல்லியிருக்க மாட்டார். அதனால எழுதணும்னு அவசியம் இல்லை. அதெல்லாம் நமக்கு பெருமாள் சன்னதி, பெருமாள் சாலகிராம பெருமாள் எழுந்தருளி இருக்கணும், அவ்வளவுதான். மற்றபடி வேற எதுவும் நமக்கு தேவையில்லை. கோலம் போடலாம், ஏதாவது தோரணம் இருந்தா தோரணம் கட்டி வைக்கணும். மற்றபடி அதுக்கு மேல நம்ம வேற எதுவும் எழுதிலாம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் எழுதிட்டு தான் இருந்தேன், பையன் சொல்லவே எழுதுறது இல்லை. இருந்தாலும் ஒரு சந்தேகம் உங்களை கிளாரிஃபை பண்ணுங்க. கண்டிப்பா. சரி. நன்றி. அது 35வது சூத்திரம், 35th சூத்திரம். ஹவு அகாரம் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் லெட்டர்ஸ். அது ஒரு கேள்வி. அதாவது இதுல அகாரம் சகல சப்தத்துக்கும் காரணமாய் நாராயண பதத்துக்கு சங்கிரகமாய் இருக்கையாலே சகல ஜெகத்துக்கும் காரணமாய் சர்வ ரக்ஷகனான எம்பெருமானை சொல்லுகிறது. அதாவது அகாரம் எப்படி எல்லா எழுத்துக்களுக்கும் எப்படி காரணமா இருக்கு அப்படிங்கிறது கேள்வி. அதுக்கு அந்த வியாக்கியானத்திலேயே விளக்கம் சொல்லியிருக்கார். அதாவது இங்க பிரணவாத்யாஸ் ததா வேதாஹா, ஓங்கார பிரபவ வேதாஹா அப்படின்லாம் சொல்லி வரும்பொழுது அந்த பிரணவம் எல்லா வேதத்துக்கும் அந்த பிரணவம் காரணமா இருக்கு. அந்த பிரணவத்துக்கு காரணமா அகாரம் இருக்கு அப்படிங்கிறதுக்கு பிரமாணம் எடுத்திருக்கார். அப்படியே அந்த அகாரங்கிறதுல எல்லா எழுத்துக்களும் வந்திருக்கு, எல்லா சப்தங்களும் அகாரத்துல இருந்து வந்திருக்குங்கிறதுக்கு பிரமாணங்களை கொண்டு சொல்றார். அகாரோவை சர்வாபாக் அப்படின்னு ஒரு பிரமாணம் எடுத்திருக்கார். இது பிரமாணங்களை வச்சுதான் இந்த அகாரம், அதாவது முதல்ல வரக்கூடிய எழுத்து எது அப்படின்னா அகாரம் தானே முதல்ல சொல்றோம். எந்த மொழியா இருந்தாலும் ஆங்கிற அந்த சப்தம் பொதுவாகவே அது முதல்ல இருக்கு. அப்படி இருக்கிறதுனால அதுல இருந்து மற்ற எழுத்துக்கள் வருதுங்கிறத எடுத்து காட்டுறார். அது பிரமாணபரமா நிரூபிச்சிருக்காரு. சரி. இங்கிலீஷ்ல வேணுமா? அதாவது அகாரம் இஸ்
said to be the source of all letters. That is explained, that is proven using pramanams. In Shastram, it is said that from Pranavam, all of the Vedam comes, and Akaram is the source for Pranavam also. So because of these pramanams, whatever authentic quotes we have from Shastram, it is explained that Akaram is the source for all letters. Beyond that, there is no specific explanation. அடியன் சுவாமி, இதுக்கு ஒரு ஃபாலோ அப் கொஸ்டின் இருக்கு. அகாரம் எப்படி நாராயணனை சம்மரைஸ் பண்ணுறது? அதாவது அகாரம்ங்கிறதுக்கு 4 விதமான அர்த்தங்கள் காட்டுறார். அதுல சேஷித்துவம் இருக்கு, காரணத்துவம் இருக்கு, ரக்ஷகத்துவம் இருக்கு. இது போன்ற விஷயங்கள்லாம் எடுத்து காட்டி அதெல்லாம் நாராயண நிபர்மண்டத்துல இருக்கு. இப்படி இருக்கிறதுனால அந்த நாராயணனுக்கும் அகாரத்துக்கும் தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத காட்டுறா. இன்னொன்னு 1 to 1 மேப் பண்றா. அதாவது இல்ல அகார உகார மகாரம் மகா நாராயணாய இப்படின்னு இருக்கும்போது அத இந்த அகார உகார மகாரத்தை நமோ நாராயணாயம் கூட மேப் பண்ணும்போது இந்த லெட்டர் இதுக்கு மேட்சிங். இப்போ உக்காரம்ங்கிறது அவனுக்கே அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த தன்மை எங்க இருக்கு? நமகால நல்லா விரிவா காட்டப்பட்டிருக்கு. அதே போல நாராயணாயங்கிறது நார கூட்டம் கூட்டல் அயனம் கூட்டல் ஆய 3ஆவது பிரிச்சுக்கணும். இப்போ அந்த இடத்துல நாரங்கிற சப்தத்துல மகாரமானது விரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத காட்டுறாரு. அதே போல ஒவ்வொன்றுத்துக்கும் அது நம்ம பார்க்கும்போது மேல அர்த்தங்கள் வரும்போது நமக்கு தெளிவா புரியும். சரி, தன்யோஸ்மி சுவாமி. இன்னொரு கேள்வி இதுதான், இந்த கேள்வி தானே. ஐ எம் ஹேவிங் எ கொஸ்டின் ஃபைண்டிங் டிஃபிகல்ட் டு ஆஸ்க் அப்படின்னு ஒரு அடியன் சுவாமி பிரவீன் பேசுறேன். ஓகே, யூ கேன் ஆஸ்க். கேட்கலாம் சுவாமி. இப்ப எனக்கு ஒரு சந்தேகம் எழும்புறது, அது கேட்கறது சரியா தப்பான்னு தெரியல, பட் எனக்கு ஒரு ஆர்வம் மிகுதியில கேட்கிறேன். இப்போ நம்மளுடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயப்படி பெருமாளோட இச்சையினால மட்டுமே, பெருமாளுடைய அனுகிரகத்தால மட்டுமே மோட்சம் கிட்டும் அப்படிங்கிறது சத்தியம். அதை நான் உணர்ந்துட்டேன். 2வது, ராமானுஜரோட சம்பந்தம் ஏற்பட்டதுனால மோட்சம் நமக்கு நிச்சயம் உண்டு அப்படிங்கிற சத்தியத்தை நான் உணர்ந்துட்டேன். இப்போ பெருமாளோட இச்சையினால மட்டுமே தான் மோட்சம் கிட்டும் அப்படின்னா, இப்ப நம்ம செய்கின்ற பக்தி யோகமாகட்டும், காலக்ஷேபத்தை ஈடுபடுறதாகட்டும், நாம சங்கீர்த்தனமாகட்டும், இதோட பயன் என்ன? இதோட மகத்துவம் என்ன? பெருமாளோட ஏற்கனவே நம்ம 2-3 தடவை இதை பத்தி பேசியிருக்கோம். ஏற்கனவே நம்முடைய வெப்சைட்ல போய் பார்த்தா இதுக்கு பதில் இருக்கும். நம்ம பண்ணக்கூடிய எல்லா காரியங்களுமே கைங்கரியமா தான் பண்றோம். பக்தி யோகம் நம்ம பண்றது பக்தி பண்றோம், பெருமாளிடத்துல அன்பு காட்டுறோம், அந்த பிரேமத்தோட இருக்கும். அதெல்லாம் கைங்கரியத்துல போய் சேர்ந்துடும். பெருமாளிடத்துல இருக்கக்கூடிய ஒரு அன்பினுடைய அந்த விஷயத்துல இருக்கக்கூடிய ருச்சிய அது காட்டும். இதையும் நம்ம கடைசியில ஒரு சர்ம ஸ்லோகம் வரும்போது ஒரு சூத்திரத்துல கர்மஞான பக்திகள்லாம் எப்படி நமக்கு பிரபன்னர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காட்டும்போது, கர்மம் கைங்கரியத்திலே புகும், ஞானம் சொரூப பிரகாசத்திலே புகும், பக்தி பிராபிய ருச்சியிலே புகும் அப்படின்னு ஒவ்வொன்றும் எதுல போய் சேர்ந்துக்கும். பொதுவா பக்தி யோகம் பண்றவர்களுக்கு அந்தந்த செயல்கள் இருக்கும், அவர்களுக்கு அது உபாயமா இருக்கும், அவர்களுடைய அனுஷ்டானத்துல ஒரு பங்கா இருக்கும். அதை பண்ணலைன்னா அவர்களுக்கு அந்த நிலையே தடுமாறி போயிடும். ஆனா நமக்கு அப்படி இல்லை. பிரபன்னர்களுக்கு இந்த கர்மமோ ஞானமோ பக்தியோ நம்ம பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கும் பெருமாளை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கும் உதவக்கூடிய ஒரு விஷயமா தவிர இதை கொண்டு நாம் மோட்சத்தை அடையவில்லை. அதுதான் வித்தியாசம். சுவாமி, பொதுவான கேள்விகள் முடிஞ்ச வரைக்கும் அதை ஜென்ரல் கியூஏ கொஸ்டின்ல போட்டுடுங்க. ஏன்னா இதுல நம்ம இது வரைக்கும் நடந்த போர்ஷன்ல என்ன டவுட்ஸ் இருக்கோ அதை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இதுல வாட் இஸ் தி ரீசன் ஃபார் நாட் ஸ்பெல்லிங் ஓம் இன் ஆல் மந்த்ரம்ஸ்? அதாவது பிரணவத்தை நம்ம சொல்லக்கூடாதுங்கிறது கிடையாது. அதாவது மந்திரத்தை சொல்லும் போது நம்ம அந்த மந்திரத்தை அப்படியே தான் சொல்லி ஆகணும். ஆனா தனியா
அதை சொல்லும்பொழுது அதை பிரணவங்கிறது தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அந்த மந்திரத்தை வந்து பப்ளிக்ல அதை நம்ம பொதுவில் எல்லாரும் கேட்குற மாதிரி அந்த மந்திரத்தை சொல்லக்கூடாது. அதுக்காக தான் இந்த பிரணவம்னு அதை சொல்றது. நம்ம சொல்றத மந்திரங்கள் இப்ப சந்தியாவந்தனம் பண்ணும்போது பிரணவத்தை சொல்லலாம் தாராளமா. அது காயத்ரி ஜபமா இருக்கட்டும், எத்தனையோ சமயங்கள்ல வரும். அந்த சமயங்கள்லாம் நம்ம தாராளமா சொல்லலாம். ஏன்னா நம்ம மந்திரத்தை சொல்லும்போது அது நமக்கு மட்டும்தான் கேட்க போறது. அதனால ஒன்றும் குறையில்லை. அப்போ நம்ம அது கரெக்டா எப்படி சொல்லணுமோ அதை சொல்லித்தான். ஆனா அதை பத்தி பேசும் பொழுது நம்ம தனியா நம்ம அந்த மந்திரத்தை அப்படியே சொல்லக்கூடாது. அதோடைய அடையாளத்தை வச்சுதான் நம்ம சொல்லணும். சுவாமி, எனக்கு ஒரு சந்தேகம். பிரணவத்தை லேடிஸ் சொல்லக்கூடாதுன்னு சொல்றா இல்லையா? மனசுக்குள்ள சொல்லிக்கிறதுக்கு தடை இருக்கா? இது இப்போ தனியா நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது. பிரணவத்தெல்லாம் மந்திரம் எந்த மந்திரம் நமக்கு உபதேசம் ஆயிருக்கோ அந்த மந்திரத்தை மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும். இப்ப நமக்கு திருமந்திரம் உபதேசம் ஆயிருக்கு, அதனால அது திருமந்திரத்துல பிரணவம் வரும்போது நம்ம அதை சொல்லலாம். இப்போ ஒரு பிராமணனா இருக்கார், உபநயனம் ஆயிடுச்சுன்னா அவருக்கு காயத்ரி மந்திரம் உபதேசம் ஆயிருக்கும், அந்த மந்திரத்தை அவர் சொல்ல முடியும். மற்றபடி மந்திரங்கள்லாம் நாம இஷ்டத்துக்கு ஏதோ புஸ்தகத்தை படிச்சு காதுல கேட்டு அந்த மந்திரத்தை நம்ம சொல்லக்கூடாது. எந்த மந்திரம் நமக்கு முறையா உபதேசம் ஆயிருக்கோ அதை மட்டும் தான் நம்ம சொல்ல முடியும். ஆனா இப்ப நம்ம திருமந்திரம் உபதேசம் ஆயிருக்கு, அதனால நம்ம திருமந்திரத்தை சொல்லலாம். அதுவும் நாம சொல்றது நமக்கு மட்டும்தான் கேட்கணும், மற்றவர்களுக்கு கேட்கக்கூடாது. அடுத்த கேள்வி. சுவாமி தன்யவாதம். சரி, இப்ப இன்னொரு கேள்வி. இப்ப எப்படி ஹவு டு டூ ஜபம், ஹவு டு டூ வாட் டு ப்ரொனவுன்ஸ். இப்ப இது ஏற்கனவே நம்முடைய வெப்சைட்ல ask.koil.org போனா அதுல ஜபம் அது பண்ணுவது எப்படி ஏன் அப்படின்னு ஒரு வீடியோ இருக்கு. அந்த வீடியோ பார்த்துட்டேன்னா அது கொஞ்சம் நல்ல தெளிவா புரியும். இங்க நமக்கு அந்த குரு பரம்பரையும் துவயமும் மட்டும்தான் நம்ம சொல்லணும். அது என்னங்கிறது அந்த வீடியோ பார்த்தா ஓரளவுக்கு புரியும். இந்த ஒரே ஒரு கேள்வி மட்டும் பார்த்துடலாம். so many mantrams are there, but why திருமந்திரம் is more important. அதுதான் நம்ம இந்த முதல் பகுதியில பார்த்துருக்கோம். வியாபக மந்திரங்கள் அவ்வியாபக மந்திரங்கள்னு ரெண்டா பிரிச்சு, அதுல அவ்வியாபக மந்திரங்களோட வியாபக மந்திரங்கள் முக்கியம்னு பார்த்து அதுல திருமந்திரம், விஷ்ணு மந்திரம், வாசுதேவ மந்திரம்னு 3 மந்திரம் இருக்கு. அதுல அந்த திருமந்திரமான அஷ்டாட்சரத்துக்கு முக்கியத்துவம், அது என்னென்ன காரணம், இதெல்லாம் ஏற்கனவே இந்த காலக்ஷேபத்துல அன்வயித்திருந்தா தெரியும். அதாவது இந்த காலக்ஷேபத்துல அன்வயிக்காம வெறும்ன கேள்வி மட்டும் இங்க கேட்கறது அவ்வளவு எஃபெக்டிவா இருக்காது. ஏன்னா இந்த விஷயம் இப்ப 50 சூத்திரத்துக்குள்ள இது நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கு. அப்ப அதுக்குள்ளேயே போகாம இந்த கேள்வி மட்டும் கேட்கறது யூஸ் இல்லை. ஒண்ணு அந்த லெக்சர்ஸே கேட்கல, அப்படின்னா கேட்ட போது ஒழுங்கா கவனிக்கலன்னு அர்த்தம். ரெண்டுத்துல ஏதோ நடந்திருக்கு. அந்த மாதிரி பண்ண வேண்டாம். தயவு செய்து இருக்கக்கூடிய அந்த உபன்யாசங்களை நல்லா கூர்ந்து பொறுமையா இதுக்குன்னு டைம் ஒதுக்கி அந்த டைம் நம்ம கேட்டா தான் இது பிரயோஜனமாகும். பொதுவான சந்தேகங்கள் கேட்கறது அது தனியா அந்த Q&A குரூப்ல வந்து போட்டுக்கலாம். இங்கே நம்ம கேட்கறதுன்னா இது வரைக்கும் நடந்தது அந்த காலக்ஷேபம் கேட்டுட்டு அதுல என்ன சந்தேகம் வருதுங்கிறத குறிச்சு வச்சுட்டு வந்து இங்க கேட்கறது தான் உச்சிதம். அப்பதான் நம்ம சட்டுன்னு அதுக்கான பதில சொல்லிட்டு அடுத்தடுத்த கேள்விகளுக்கு போக முடியும். இந்த பாலாஜி P081 அவருக்கான கேள்வி பதில் இது. தயவுசெய்து அந்த இது வரைக்கும் போட்ட டெய்லி ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் அந்த உபன்யாசங்களை கொஞ்சம் கேட்டு முடிச்சிருந்தாலே இதுக்கு நல்லா இது வரைக்கும் வந்ததுலேயே அர்த்தம் நல்லா தெளிவா இது புரிஞ்சிருக்கணும் ஏன் நாராயண மந்திரம் முக்கியங்கிறது. சரி, இதோட இன்னைக்கு கன்க்ளூட் பண்ணிக்கலாம். அடுத்த செஷன்ல தொடர்ந்து நான் அடுத்த சனிக்கிழமை இதே போல வந்து என்ன சந்தேகங்கள் இருக்கோ அதுக்கு பதில் சொல்றேன். வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. குரூப்லயும் அப்பப்போ சந்தேகங்கள் வரும்போதே போட்டுக்கலாம். அடியேன் ராமதாஸ். அடியேன் ராமதாஸ். அடியேன்